ஹாய் ஆல், இனிய உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் பேக் அவர் அம்மா பிள்ளைஸ் வியூ. இந்த வீடியோவில் நாம் மார்னிங்கும் லஞ்சும் எடுத்துக்கிற எளிமையான நம்மளோட உடம்புக்கு ரொம்ப சத்தான ரெசிபிஸ் தான் நாம் பார்க்க போகிறோம். காலையில் நாம் எடுத்துக்கிற ட்ரை கிரீன் சட்னி ஆகட்டும், மதியம் நம்ம சாப்பிட போகிற முருங்கைக்கீரை பொரியலில் இருக்க கால்சியமும் சோயாவில் இருக்கிற அந்த ப்ரோட்டீனுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்குமே அது நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதில். ஸோ வாங்க பார்க்கலாம். காலையில் இட்லி ஊற்றுறதுக்காக நான் மாவு கரைச்சிட்ருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் இட்லி நமக்கு நல்லா பந்து மாதிரி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுமே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், ஒரு 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் புளி இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக நம்ம அதை வறுத்துக்கிறணும், ரொம்ப வறுத்துறாமல். அதுக்கப்புறம் இந்த ட்ரை கிரீன் சட்னிக்கு நம்ம எதை எடுத்துக்கிறோன்னா 3 வகையான இலைகள், அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா இலை. இதில் கொத்தமல்லியையும் புதினாவையும் இதில் சேர்த்து வறுத்துறாதீங்க. கருவேப்பிலையை மட்டும் போட்டு வறுத்துட்டு அதை நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது கூடயே சேர்த்து அரைச்சிட்டா அது நமக்கு கருப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும், அந்த க்ரீன் கலர் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை மட்டும் இதோடு சேர்த்து கலந்துக்கிறோம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்தா இந்த சட்னி இன்னுமே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயோட இப்போ நம்ம கொத்தமல்லியையும் புதினாவையும் நல்லா அந்த மண் போகிற மாதிரி அலசி எடுத்துட்டு, எப்போவுமே கொஞ்சம் நேரம் சேர்த்தே ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியிலே போட்டுட்டோன்னா அந்த மண்ணெல்லாம் அடியில் தங்கிரும். 2-3 வாட்டி அலசி எடுத்து வச்சுட்டு இப்போது நாம் அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல மிக்சியில் வலுவலுன்னு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த தேங்காயோட மல்லித்தலை, புதினாத்தலை நல்லா அரைப்படவுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையையும் எடுத்து இது கூட சேர்த்து அரைச்சி வச்சிடணும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயப்பொடி, கடுகுளுந்தம்பருப்பு, பெருங்காயம் நல்லா பொரியவுமே இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியை எடுத்து நாம் அதில் கொட்டிடுறோம். இப்போ இந்த ட்ரையோ சட்னியை கிண்டி விடுங்க. இதை கிண்டி விட்டதுமே இந்த மல்லித்தலையும் புதினாலையும் இருக்கிற பச்சை வாசம் போயிடும். சட்னி அந்த கொதிக்கிற வாசம் அந்த சட்னிக்கே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப ஒரு டேஸ்டான சுவையான ஒரு சட்னி இது. நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதை ஒரு இட்லிக்கு நம்ம வேறு எக்ஸ்ட்ரா சட்னி எதுவுமே தேவையில்லை. இந்த ஒன்று இருந்தாலே போதும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற ஒரு சட்னி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிற ரெசிபிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஏளனமாக கூட நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த பீஸா, பர்கர் தான் பெரிய விஷயமா இருக்குது. பட் ரொம்பவே நமக்கு காசு கம்மியாகவும் கிடைக்கிது, நம்ம உடம்புக்கு தேவையான சத்தையும் கொடுக்குற இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற அவ்வளோ பெனிஃபிட்ஸ் பற்றி அவசியம் நாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்க குழந்தைங்களையும் நாம் சாப்பிட வைக்கணும். அடுத்து பாருங்கள், இப்போ சாம்பாருக்கு நான் காய் கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் தாளிக்கிறதுக்காக எண்ணெயில் கொஞ்சம் கடுகுளுந்தம்பருப்பு, வெங்காயம், பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி முடிக்கவுமே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து, ரொம்பவும் வலுவலும் அரைச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் அரைச்சிட வேணாம். கொஞ்சம் ஒரு 1-2 இருக்கிற மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு மீதிக்கு கொஞ்சம் தண்ணியை அந்த மிக்சியில் நம்ம கலந்து ஊற்றிட்டு இப்போது நல்லா கிண்டி விடுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. அதை நல்லா கலந்து முடித்ததுமே இப்போது நாம் துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பை நான் தனியாக ஒரு 150 கிராம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒட்டி இருக்கிற பருப்பெல்லாம் நம்ம அலசி எடுத்து நம்ம வைக்க போகிற குழம்புல ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காயும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். இதோடு நாம் முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதோடு நம்ம மல்லித்தலை கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கங்க. அளவாக ஊற்றுங்க, நிறைய வேணாம். ஸோ அது நல்லா கொதி வரவுமே
அம்மாவுக்கு வந்து காரம் இல்லாமல் வேணுன்றதுனால நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் பொடி நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருவோம் எப்போவுமே. அந்த பொடி தான் எப்போவுமே நாங்கள் குழம்புக்கு சேர்ப்போம். ஸோ அதை வந்து நாம் சாம்பாருக்கு இப்போ சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போது இந்த சாம்பார் வந்து இங்கே கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போது நம்ம முருங்கைக்கீரையை தாளித்து விட்டுறலாம். நம்ம எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வதக்கி விடுங்க. நல்லா அது வதங்கி வந்த பிறகு நம்ம முருங்கைக்கீரை வடித்து வச்சதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம சுற்றி வந்து கிளறி விடணும். நம்ம கிளறினா தான் நமக்கு டேஸ்ட் வந்து ஈவனாக இருக்கும். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதில் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேருங்க. ஏன்னா கீரையில் அதிகமாகிடுச்சுன்னா உப்பு கச்சிட்ருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு இன்னும் அதிகரிக்கிறதுக்காக நம்ம நிலக்கடலை பருப்பை பொடிச்சு எடுத்துக்கிட்டு கீரை கூட சுற்றி நல்லா கலந்து எடுத்து விடுங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி நம்ம நிலக்கடலை பருப்புக்கு பதிலாக தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கீரையை நல்லா கிண்டி அது தனியாக எடுத்து வச்சாச்சு. கீரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சோயா 65க்கு தேவையான கார்ன் மாவு, கொஞ்சோண்டு மைதா மாவு, அப்புறம் கொஞ்சம் பச்சரிசி மாவு, இது கூட தனி மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நாம் கலந்து எடுத்துக்கணும். தண்ணி வந்து நிறையா ஊற்றிடாதீங்க. தண்ணி அதிகமாகிட்டா பொரிச்சு எடுக்கும்போது நிறையா எண்ணெய் குடிக்கும். அதனால் நாம் அந்த கரெக்டான பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கிறோம். நான் இதில் கலர் பொடி சேர்க்கலை. விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கங்க. கலர் பொடி சேர்க்காமல் இருக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போது இதை நல்லா பொரித்து தனித்தனியாக போட்டு எடுத்துருங்க. நல்லா பொன்னிறமாக வரவும் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. நாம் ஹெல்த்தியான மார்னிங் அண்ட் லன்ச் ரெசிபீஸ் பார்த்துட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸ் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு நம்மளோட அம்மா பிள்ளைஸ் வியூ சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.